நடக்குது என்ன நடக்குது புரியுதா? மிஸ்டர் அர்ஜுன், இங்க நீங்க நின்னு பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்க நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான். ஒரு தடவை உன் முடிவு பத்தி ஜேபி சார்ட்ட பேசிடுங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, இந்த கம்பெனிக்கும் நல்லது. ஜேபி சார் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் மேடம் கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணணும்னு நீ எனக்கு சொல்லாத. சாதாரண டெக்னிக்கல் ஹெட் ஃபயர் பண்றதுக்கு எந்த ஃபவுண்டர் கிட்டயும் கேட்கணும் எனக்கு அவசியம் இல்ல. வெறும் 3 நிமிஷம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நீ பேக் பண்ணிக்கோ. 1 நிமிஷம் லேட் ஆனாலும் செக்யூரிட்டி வந்து உன் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவார். அதுக்கு எந்த அவசியம் இல்ல மேடம். எனக்கு மரியாதை இல்ல இடத்துல நான் இருக்க மாட்டேன். நான் இந்த கம்பெனி விட்டு போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க எடுத்த இந்த டிசிஷனுக்கு கண்டிப்பா வருத்தப்பட போறீங்க. ஒரு வழியா கிளம்பிட்டாண்டா சாமி. எந்த டேலண்டும் இல்லாம ஓபி அடிச்சுட்டு இருந்தான். இங்க அர்ஜுன் சார் இல்லாம ஆபீஸ் நடக்காது. ப்ளீஸ் மேம், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணுங்க. Guys, what are you trying to do? இவனுக்காக சப்போர்ட் பண்ணி உங்க எல்லாரோட ஜாபையும் ரிஸ்க்ல போட போறீங்களா? யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இந்த கம்பெனி ரொம்ப நல்லாவே சக்சஸ் ஆகும். புரிஞ்சுதா? மேம், நம்ம எக்ஸாவே ப்ரோக்ராம் கிளிச் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்ரெடி அதுல பக்ஸ் இருக்கனால சிஸ்டமும் சேர்ந்து கிராஷ் ஆயிடுச்சு மேம். What? ராஜா